அனைவருக்கும் இன்றைய நாள் நன்னாளாக ஒதுக்கிட்டோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இன்றைய தினம் நாம் பேசியிருப்பது ஜாதகத்தில் ராசிகள் கிரகங்களை பற்றி நேற்று பார்த்தோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை பார்த்தோம். இந்த ஜாதகத்தில் நேற்றைய நான் சொன்னேன், ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. இது ஒரு வேத மந்திரம். இதனுடைய தாற்பயம் என்ன சார்? நீ எவ்வளவு சுகப்பட்டாலும் சுகத்தை அனுபவிக்கலாம், எவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த பாவத்துக்கு நம்ம அனுபவிச்சாகணும். அது நம்ம பூர்வ கர்மாவை வச்சு தான் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே வசதியாக இருக்காங்களா? எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே வசதியாக இருக்காங்க. வசதியாக இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க. கஷ்டமாக இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்காங்க. என்ன சார் காரணம்? பணம் இருக்குது, நிம்மதி இல்லை. படுத்தா தூக்கம் வரல. விவசாயி வேலைக்கு போகிறான், எல்லா வேலையும் பார்க்குறான், கஞ்சியை குடிக்கிறான், ஏதோ பண்ணுறான், படுத்து நிம்மதியாக தூங்குறான், வேலைக்கு போகிறான். ஒவ்வொருத்தர் ஒரு விதமான வேலை செய்கிறாங்க. எல்லா தொழிலாளியும் இருக்காங்க. அந்த கர்மா யாராருக்கு எங்கே விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கர்மாபடி அவர்கள் தன்னுடைய வேலையை சரிவர செய்து வருகிறார்கள், சரிவர கஷ்டப்படுகிறார்கள். அப்போ தான் சில தோஷங்கள் இருக்குது. நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன் சார், எல்லா பரிகாரம் பண்ணியாச்சு, ஆனால் என்ன கஷ்டங்கள் தீரலை. அது என்னவா இருக்கும்? என்ன காரணம்? அது கர்ம தோஷம். நம்ம ஏதோ குடும்பத்தில் பாவங்கள் பண்ணியிருப்போம். ஒரு சாதாரணமாக தோஷங்கள் மொத்தம் 13 வகையான தோஷங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா தேவதோஷம். இந்த தேவதோஷம் என்பது பரம்பரையாக வீட்டில் பூஜை பழங்கள், எந்திரங்கள், விக்கிரகங்கள் இவற்றை பூஜித்து கொண்டே வருவார்கள். திடீர்னு என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு அந்த பூஜையில் நிப்பாட்டிடுவாங்க. அதுவே ஒரு பாவம். நான் 10 வருஷமாக விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணேன், இந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணேன், மன சரியில்லை, பூஜையில் நிப்பாட்டிட்டேன். அது ஒரு சாபதோஷம். பிதிர்தோஷம் ஒன்று, தேவதோஷம் தெரிந்து வந்த பூஜையை நிறுத்திக்கிறது, அது ஒரு தோஷம். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் பேரனோ பேத்தியோ எடுத்து திருப்பி தலையெடுத்து திருப்பி அந்த பூஜை ஆரம்பிக்கும் போது அது வரைக்கும் அந்த குடும்பத்தில் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆக தேவதோஷமும் வீட்டில் செயல்படுத்தாமல் பூஜை ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பித்தா குருவை கேட்டுக்கணும். குரு சொல்படி அந்த பூஜையை ப்ராப்பராக செய்யணும். செய்ய தவறிட்டாக்கா அது ஒரு தோஷம். அப்போ நீ உன்னால் முடியுமா பூஜை? முடியல சார், அபிஷேகம் பண்ண முடியல, விக்கிரகங்களை வச்சு பண்ண முடியல, தப்பே கிடையாது. நீ மந்திரங்களை சொல்லிட்டு போ, மந்திர ஜபத்தை செஞ்சுட்டு போ. செய்தவர்களை தடுக்காத. யாராவது பூஜை பண்ணுறாங்களா, ஒன்றால் முடிஞ்சால் அவங்களுக்கு பூ வாங்கி கொடு, அவங்களுக்கு உதவி செய்யி. சாமி அபிஷேகத்துக்கு சிவன் கோயிலில் போய் ஒரு குடம் தண்ணி எடுத்து சாமிக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்து கொடு, இது புண்ணியம். நீ வீட்டில் விக்கிரக பூஜை எடுத்தேன்னா தொடர்ந்து பண்ணணும், இல்லாட்டி அது ஒரு பாவம். அதுக்கு பேர் தான் தேவதோஷம். இந்த தேவதோஷம் வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணோம்? பூஜை பண்ணிட்டே வந்தோம், நிப்பாட்டிட்டோம், பண்ண முடியாமல் போச்சு. அதோடைய பலன் என்ன? எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் 10 பைசா நிற்காது. ரொம்ப பேர் சொல்கிறாங்க,
பணமே நிற்க மாட்டேங்குதுன்னா நீ ஒழுங்காக அந்த பூஜையை பண்ணியிருப்ப, உங்கள் அப்பா பண்ணியிருப்பார், நீ விட்டுருப்ப. உற்றார் உறவினர் மூலம் சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், பிரயாணத்தில் தீமை, குடும்பத்தில் மருத்துவ செலவுகள், உறவுகள் பகை, இந்த மாதிரிலாம் இந்த வீட்டுக்காரனை சதாசரமும் கலகம் பண்ணிக்கிறது, சந்தேகப்படுறது, குடும்பத்தில் பிரச்சனை படுறது, இதெல்லாம் இந்த தோஷத்துக்கு காரணம். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீ முறைப்படி குருவை வைத்து பூஜை எடுத்துக்கொள்ளு, உன்னால் முடியும்னா. முடியலேன்னு சொன்னால் அதை நீ விட்டுணும், வேண்டாம். ஜபம் பண்ணிக்கோ, சாமிக்கு ஒரு புஷ்பத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணு, பிரார்த்தனை பண்ணிக்கோ, அதுவே போகும். பகவான் ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு ஒரு துளசியை வச்சா கூட நான் ஏற்றுக்கிறேங்கிறார். ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஒரு பதார்த்தங்கள் பண்ணுறாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு பதார்த்தம் பண்ணுறாங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு பதார்த்தம் பண்ணுறாங்க. இது நடைமுறை சம்பிரதாயம், ஒன்றுமே இல்லை. வெளிநாட்டில் ஒரு பையன் இருக்கான், கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் படத்தை வச்சு ஏதோ அவனுக்கு கிடைச்ச படங்களை வச்சு நிவேதியம் பண்ணுறான், தாராளமாக ஏற்றுப்பார். இங்கே உப்பு சீட்டை இருக்கணும், வெள்ளை சீட்டை இருக்கணும் அவசியம் கிடையாது. மனசு தான் சார் காரணம். தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு சக்கரை பொங்கல் வச்சு நிவேதியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது சூடாக ஆவியை மட்டும்தான் பகவான் சாப்பிட்றார். சாமிக்கு நிவேதியம் பண்ணி சாமிக்கு எல்லா பொங்கலும் சாப்பிட்றான்னு நமக்கு ஒரு பொங்கல் கூட கிடைக்காது. பகவான் எல்லாம் சாப்பிட்ருவார். பகவான் என்ன சொல்கிறாரு, பகவான்கிட்ட நிவேதியம் பண்ணும்போது சூடாக இருக்கணும். அந்த சூடாக இருக்கும்போது அந்த ஆவி வரும்போது ஆவியை அவரை அர்ப்பணம். நாம் அப்புறம் நிவேதியம் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது, அதை கரெக்டாக செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் நீ ப்ராப்பராக செய்யணும். முடியலைன்னா யார் செய்கிறாலோ அவளோட நீ ஜாயின் பண்ணிக்கணும். இந்த வரலட்சுமி நோம்புன்னு ஒன்று இருக்குது. முடிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வரலட்சுமி நோம்பு வச்சு கயிறு கட்டிப்பாங்க. முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் யாராவது பூஜை பண்ணுவாங்க, இவங்க அங்கே போய் கலந்துட்டு அந்த பூஜையை கலந்துட்டு அவங்கள்ட்ட சட்டை வாங்கி கட்டிட்டு வருவாங்க. நாம் தவறாக செய்யக்கூடாது. தீட்டு இருக்கும், இறந்து போன தீட்டு, ஒரு வருஷம் ஓடாது, நோம்பு எடுக்கப்படாது. அதுக்காக நம்ம கயிறு கட்டிக்காமல் விட்டுடலாமா? பக்கத்து வீட்டில் யாராவது தெரிஞ்சவங்க முறையாக பண்ணுவாங்க, நீ அங்கே போய் கயிறு கட்டிக்கலாம், தப்பு கிடையாது. உங்கள் வீட்டிலே பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அது மாதிரி சாஸ்திரங்கள் நிறையா இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல இன்றைக்கி பிரேத தோஷம், தேவதோஷம், இதுக்கு என்னென்ன விளைவுகள், இந்த தேவதோஷத்துக்கு பரிகாரம் என்ன? கோயில்களில் அபிஷேகம் பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச பாலோ தயிரோ வாங்கி கொடுங்க, என்னென்ன முடியுமோ வாங்கி கொடுங்க. அன்னாபிஷேகம் வரும், அரிசி வாங்கி கொடுங்க, காய்கறி வாங்கி கொடுங்க சிவனுக்கு. இதெல்லாம் தோஷத்தை போக்கும். ஆகவே நம்ம மேற்கொண்டு தோஷத்தை வளர்த்துக்காமல் இந்த 2 தோஷங்களுக்கு நிவர்த்தி பண்ணிக்கணும். இன்னும் பாக்கி 9 தோஷங்கள் இருக்குது, நான் அடுத்தடுத்த முறையில் நான் சொல்கிறேன். ஆகவே பக்தர்களாகிய இந்த செய்தியை கேட்ட அனைவர் உள்ளங்களுக்கும் இந்த என்னுடைய நேற்றைய பேசினதும் இன்றைய பேசினதுக்கும், நேற்று நான் சொன்னதை கேட்டு நிறைய பேர் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்ஸ் மூலமாக கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் தாராளமாக சொல்லி எல்லா விதமான குறைகளையும் தீர்க்கணும். அதுக்கு இந்த டிவிஎன் சேனல் அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, மற்றைய நாளைய தினம் இன்னும் சில தோஷங்களை பற்றி விளக்கமாக கூற இருக்கிறேன். தொடர்ந்து நல்லாதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.